விவாகரத்து தொடர்பாக அவதூறு கருத்துக்களை பரப்பிய யூடியூப் சேனல்களுக்கு இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானை விவாகரத்து செய்வதாக அவரது மனைவி சாய்ரா பானு கடந்த 19ஆம் தேதி அறிவித்திருந்தார். இருவருக்கும் இடையே நிரப்ப முடியாத இடைவெளி ஏற்பட்டுள்ளதால் இந்த விவாகரத்து முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து அவருக்கு பதிலளிக்கும் விதமாக 30வது திருமண விழாவை இணைந்து கொண்டாடுவோம் என எதிர்பார்த்தேன். ஆனால் அனைத்தும் எதிர்பாராத முடிவுகளைத்தான் கொண்டுள்ளதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் வேதனை தெரிவித்திருந்தார். இதற்கிடையே ஏ.ஆர். ரஹ்மான் சாய்ரா பானு விவாகரத்து தொடர்பாக பல்வேறு கட்டுக்கதைகள் அவிழ்த்து விடப்பட்டதாகவும் உண்மைக்கு புறம்பான அவதூறுகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தன்னுடைய விவாகரத்து தொடர்பாக அவதூறான தகவல்களை கொண்ட சமூக ஊடக பதிவுகள், செய்தி கட்டுரைகள், யூடியூப் வீடியோக்களை உடனடியாக நீக்க வேண்டும் என இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அவதூறு பதிவுகள், வீடியோக்களை நீக்காவிட்டால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் சட்டப்பூர்வமாக வழக்கு தொடரப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.